பிரச்சனை இருந்தால் எல்லாத்தையும் ரெடி பண்ணுமா. டிவியுமா டாக்டர் குட்டி பால் பண்ணுற மரியாதை போச்சே. இதுக்குள்ளே விடலாமா? என்னப்பா என்னப்பா ஒரு சின்ன எமர்ஜென்சி. வா உடனே போலாம். வா ஃபீஸு 1000 ரூபா. அப்போ வாங்க டாக்டர். நீங்கள் டாக்டர் காரு வேறு இல்லை டாக்டர். ஐயோ எங்கிட்ட இருக்குப்பா. டோன்ட் வெரி. சார் வந்துட்டேன் சார். டாக்டர் வரும் ஏறுப்பா வாப்பா. டாக்டர் வேற கார் எது இல்லையா? ஏய் ஏறுறா டாக்டர். போலாம். ஐயோ ரொம்ப எமர்ஜென்சி. டாக்டர் ஒரே பொல்யூட்டா இருக்கு. கொஞ்சம் ஏசி தான் போட முடியுமா? இல்லை டாக்டர் உங்களுக்கு செட் ஆகாது இல்லை ஏசி. டிரைவர் புட்டாண்ட ஏசி அதிகமாக வைங்க. யாருக்கு எமர்ஜென்சிப்பா? வாங்க டாக்டர். என்ன நீங்க எல்லா கேள்வி கேட்பீங்க. ஹலோ பால். என்னடி இன்னும் கிளினிக்ல யாருமே இல்லை, அப்படியே விட்டு போயிட்டீங்க? கிளினிக்கை திறந்து போட்டு வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப எமர்ஜென்சின்னு ஒரு பேஷண்ட் நமக்காக போராடிட்டு இருக்காங்க. வாட் எமர்ஜென்சியா? ஓ ஓகே. நீ கிளினிக்கை பார்த்துக்க. நான் உயிரை காப்பாற்றிட்டு தான் புருஷன் கிளினிக் வருவான். என்ன? கூல் நீங்கள் காமா இருங்க. ஆமாம் அது வரைக்கும் கிளினிக் நீ பார்த்துக்க. கண்டிப்பாக நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த பேஷண்ட் உயிர் பொழைச்சிருவாரு. தேங்க்யூ ஃபார் யுவர் மோட்டிவேஷன். தேங்க்யூ பால். வச்சுட்டுமா? கிளினிக் பத்திரம். டாக்டர் இப்போ என்னப்பா? டாக்டர் கொஞ்சம் மட்டும் வண்டியில் எடுத்துக்க டாக்டர். 2 நிமிஷம் டாக்டர். வண்டி நிப்பாட்டு. டாக்டர் இப்போ வந்துடுறேன் டாக்டர். ஏய் என்னையா பொட்டி கடைக்கெல்லாம் போயிட்டு இருக்கா? ஒருவேளை கடைசி ஆசைன்னு சொல்லி ஏதாவது வாங்கி கொடுப்பானோ? அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கு தானே போறோம். காப்பாத்திடுவோம். சீக்கிரம் வாடா தம்பி. டாக்டர் வந்துட்டேன் டாக்டர். எடுக்கலாம். எமர்ஜென்சி போலாம். அண்ணா தம்பி, என்னடா பின்னாடி ஒரே சவுண்டா இருக்கு? தெரியல டாக்டர். அதான் வேற கார் எடுத்துவாங்கன்னு சொன்னேன். ஒரே சவுண்டா இருக்கு என்கிட்ட கேட்டு. டாக்டர் புட்டி டாக்டர். என்னப்பா இப்போ? டாக்டர் ஒரே நிமிஷம் மட்டும் நிப்பாட்டிங்கன்னா ஒரே ஒருத்த மட்டும் பேமெண்ட் மட்டும் ஒரு தரணும். அப்படியே வாங்கிட்டு மட்டும் போயிடணும். பேமெண்ட்டா? அப்பதான் டாக்டர் உங்க பேமெண்ட் கொடுக்க முடியும். ப்ளீஸ் டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப் டாக்டர். வண்டியை நிறுத்துப்பா. டாக்டர் இப்போ வந்துடுறேன். இதோட 2வது தடவைப்பா. இன்னைக்கு 20 டைம் இருக்கு. நல்ல வேலை டாக்டர், அமௌண்ட்டை கொடுத்துட்டா உங்க அமௌண்ட் கிளியர் ஆயிரும். டாக்டர் போலாம். என்ன வந்த வேகம் இல்ல? வேகம் வந்து சோகமாயிடுச்சுப்பா. வண்டியை விடுப்பா. டாக்டர் ஒன்றும் போல. தம்பி, பேஷண்ட்டுக்கு ரொம்ப வயசாயிருச்சோ? ஆமா டாக்டர். எப்படி டாக்டர் கண்டுபிடிச்சீங்க? இல்ல கடைசி ஆசைன்னு சொல்லி மிச்சர் முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? அதுல ஒரு டவுட் ஆகி போச்சுடாப்பா. ரொம்ப ஆசைப்படுவார் டாக்டர். எதுவுமே கிடைக்காம இப்ப ஆசையில போறான் டாக்டர். இல்ல நீ மனசு விட்டுறாத. உயிரை காப்பாத்தாம விட மாட்டேன் டாக்டர். நீங்க எக்காரணத்தை கொண்டு என்னை விட்டுறாதீங்க டாக்டர். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு டாக்டர். ஓகே போயிடலாம். ரூட்டை சொல்லு. டிரைவர் கன்ஃபியூஸ் ஆகுறான் பாரு. அறிவு கட்டணா எத்தனை பேரடா பாப்பீங்க டாக்டர்? உயிர் நண்பன் டாக்டர். தம்பி, டாக்டரோட காரை நீ வந்து கேப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கடா. அடுத்து எந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டோம். பேஷண்ட் கிட்ட மட்டும் தான் என் கார் நிற்கும். அப்படின்னா சரி ஓகே டாக்டர். ஆனாலும் நீங்க ரொம்ப யூஸ் பண்ணிட்டடா. இல்ல டாக்டர், நேரம் 20 கிலோமீட்டர் மட்டும் போங்க. பார்த்து போங்க டாக்டர், குளுக்காதீங்க. 2 கிலோமீட்டர் எனக்கே இதா இருக்கு. எப்படிதான் பேஷண்டா வச்சு கூப்பிட்டு போவீங்க? இது ஆம்புலன்ஸ்லடா. நீங்க டாக்டர் தானே? அப்சல்யூட்லி. டாக்டர் நிறுத்துங்க. டாக்டர் எங்க வரீங்க? நான் வராம? டாக்டர் என்னோட எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சு டாக்டர். உன்னோட எமர்ஜென்சியா? ஆமா, என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் டாக்டர் உங்களை வச்சு. பேஷண்ட்
பேஷண்ட் நான் தான் டாக்டர். நீ தான் பேசண்டா? ஆமா டாக்டர், காலையில வேற கார் வேற ரிப்பேரு, கேபு போடலாம் பார்த்தா 2000 ரூபா கேட்டான். உங்களை வச்சு 1000 ரூபாய்க்கு முடிச்சிட்டேன் டாக்டர். வரேன் டாக்டர். எனக்கு டாக்டர் நினைச்சா வேற என்ன நினைச்சடா? டேய் டாக்டர், அடுத்த கார் சர்வீஸ் வரும்போது கூப்பிடுறேன். பாய். கண்டிப்பா நீங்க கை வச்சீங்கன்னா அந்த பேஷண்ட் உயிர் பொழைச்சிருவாரு. ரத்த கொதிப்பு போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. ரத்த கொதிப்பு போக்குமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற.